எல்லோரும் சிவன் கோயில் போவோம். ஆனால் சிவலிங்கத்தோட வடிவத்தை நம்ம உற்று நோக்கியிருக்கோமான்னா நிறைய பேர் செய்ய மாட்டோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு தான் சிவலிங்கம் அப்படின்ட்டு வந்துடுவோம். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் போய் சிவலிங்கத்தை கும்பிட்டோம்னா இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கு முதல்ல சிவபெருமான் 64 வடிவங்கள் பெற்றிருக்கிறார். அதில் முதல்ல வரக்கூடியது லிங்கமூர்த்தி அப்படின்னு பேர். அந்த லிங்கமூர்த்தியை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு போய் நீங்கள் லிங்கத்தை பார்க்கும்போது அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இறைவனை நீங்கள் வணங்குனீங்கன்னா ஒரு உள்ளார்த்தமான ஒரு நிலைமையில் நீங்கள் வணங்குவீங்க. அதனால் இப்போ லிங்கமூர்த்தியை பற்றி சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுபடி நீங்கள் போய் லிங்கத்தை பார்த்து அதனுடைய பலனை பெறுங்க. சிவனின் 64 திருவடிவங்கள். அதில் முதலாவது வடிவம் லிங்கமூர்த்தி. லிங்கம்னா என்ன அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்புலன்களும் இல்லாதது. மனம், சொல், செயல் இவற்றிற்கு மேல் வேறு உயர்வான நிலை இல்லை என்னும் அளவிற்கு உயர்ந்தது. உருவமற்றது. இன்னதென நம்மால் சுட்டி காட்ட இயலாது எதுவோ அதுதான் லிங்கம் அப்படின்னு அர்த்தம். அது நிறமில்லாது, அழிவென்பே இல்லாது, ஈரேழு உலகங்களும் தோன்ற அழிய காரணமாக இருப்பது. இதுதான் என குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையை நமக்கு கொடுக்காதது. இத்தகைய நாம் அனைவரையும் இயக்க வைக்கும் சக்தியை நாம் பரமசிவம் அப்படின்னு சொல்லுவோம். மேற்சொன்னவாறு ஐம்புலன் இல்லாத எட்டாத நிலையை கொண்ட இதற்கு மேல் வேறொரு உயர்ந்த நிலையினை சுட்டி காட்ட முடியாத உலகம் தோன்ற அழிய காரணமான இதனை உருவம் உள்ளது, அதாவது சகலம் என்று அழைப்போம். உருவமற்றது, அதை நிற்கலம் என்று அழைப்போம். மேற்சொன்ன சகல நிற்கல நிலையை நாம் லிங்கம் என்போம். லிங்கம் சிவரூபம், அதாவது மேலே உள்ளது. அது பொருந்தி இருக்கும் இடம் சக்தி வடிவம். பொதுவாக லிங்கத்தை ஞான சக்தியின் மறுவடிவமாக கொள்ளலாம். இத்தகைய ஞான சக்தியின் மறுவடிவம் இந்த லிங்கத்தை மறுவடிவத்தை 3 வகையாக சொல்லலாம். அவ்வியக்தலிங்கம், வியக்தலிங்கம், வியக்தோவியக்தலிங்கம். இதில் கை, முகம் வெளிப்படாமல் இருப்பது அவ்வியக்தலிங்கம் என்று அழைக்கப்படும். வியக்தம்னா கை, முகம் இதெல்லாம் தெரியக்கூடியது. அருவுருவத்தினுடையது வியக்தோவியக்தம் அப்படின்னு பெயர். சிவலிங்கத்தின் உருண்டையாக இருக்கும் பகுதியை ருத்ரபாகம் என்று அழைக்கப்படும். பீடத்தின் கீழாக உள்ள 4 முலையும் பிரம்மபாகம் என்று அழைக்கப்படும். பீடத்தில் லிங்கம் பொருந்தியுள்ளதை 8 முலையும் திருமால் பாகம் என்று அழைக்கப்படும். ருத்ரபாகம் ஆணாகவும், திருமால் பாகம் பெண்ணாகவும், பிரம்மபாகம் பேடு எனவும் குறிக்கப்படும். சிவலிங்கத்தை வழிபட்டால் 3 கடவுளரின் அருளாசியும் நாம் பெறலாம். அதோடு கூட சக்தியின் அருளாசியும் நாம் பெறலாம். சிவாய நமக. நமச்சிவாயன் தாள் வாழ்க.